إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله عز وجل: بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تبارك وتعالى في موضع آخر: محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم. قال النبي صلى الله عليه وسلم: فأعني على نفسك بكثرة السجود، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவரது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபா தாபஈன்கள் மற்றும் குறிப்பாக இந்த ஜும்ஆ நன்னாளிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் ஆகிய உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் என்றென்றும் பொழியப்படட்டுமா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இன்று ஜும்ஆ நாளிலே அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால், அல்லாஹ்வுடைய உதவியால் தான் நிகழ்ந்திருக்கிறார். அல்லாஹ்விற்கு முதலிலே நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்று நான் உங்களுக்கு மத்தியில் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழமையும் அதன் வழிகளும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த தலைப்பு கேட்ட உடனே உங்களுடைய மனதிலே தோன்றலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து வஃபாத்தாகி மௌத்தா போய் ஏறத்தாழ 1400 வருடங்கள் முடிந்து விட்டன. இப்போது ரசூலுல்லாஹ் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எப்படி அவர்களுடைய தோழமை கிடைக்கும்? அவர்கள் கூட உட்காரக்கூடிய வாய்ப்பு, ரசூலுல்லாஹை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பேசக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய நாட்களில் எப்படி நிகழும், எப்படி இதெல்லாம் நிகழும் என்று உங்களுடைய மனதிலே தோன்றலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, கொஞ்சம் 1400 வருடங்களுக்கு முன்பு நாம் செல்வோம். அல்லாமா நவவி ரஹிமஹுல்லாஹ் மிக முத்தமாக்கின்ற ஹதீஸ் கிதாபுடைய 2வது கிதாப் சஹீஹ் முஸ்லிமுடைய தஃப்சீர் விளக்க உரை ஆசிரியர் அல்லாமா நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வாக்கியம், மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்றால் அது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கூட இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, தோழமை. இது யாருக்கு கிடைக்கிறதோ,
இது உண்மையில் இது மகத்தான ஒரு நிஅமத் அருட்கொடை என்று பதிவு செய்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம் மணிக்கணக்கிலே. ஆனால் நம்மிடத்தில் நேரம் மிக குறைவாக இருக்கிறது. சிலவற்றை மட்டும் சொல்லிவிட்டு நாம் தலைப்பிற்குள் நுழைக்கின்றேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து ஒரு மாற்று மத சகோதரர், வரலாற்று ஆய்வாளர், மிக மூத்த பிரபலியமான ஒரு வரலாற்று ஆய்வாளர் தி 100 என்ற புத்தகத்தை எழுதி 100 பெரிய ஆளுமைகளை ஒன்று திரட்டி அதிலே முதலாவது இடத்தை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சமயம், உலகியல் ஆகிய இரு நிலைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார். அவ்வளவு மகத்தான ஒரு தலைவர், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு தலைவரோடு, அப்படிப்பட்ட ஒரு நபியோடு, அப்படிப்பட்ட ஒரு இறை தூதரோடு பழகக்கூடிய, பேசக்கூடிய, அவர்களோடு இருக்கக்கூடிய, தொழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் அது எவ்வளவு மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் யார்? சஹாபாக்கள். சஹாபி என்ற இந்த இலக்கணம் யாரை குறிக்கும்? இதோ கேளுங்கள். சுப்ஹானல்லாஹ். குல்லு மன் லகிய النبي صلى الله عليه وسلم وآمن به ومات على الإسلام. இவர்தான் சஹாபி. யார்? ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதரோ அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலே நேரடியாக இஸ்லாத்தை தழுவி இருக்க வேண்டும், அல்லது இஸ்லாமிய செய்தியை ஒரு இடத்திலே கேட்டு இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு ஈமானுடைய நிலையிலே, இஸ்லாத்தினுடைய நிலையிலே ரசூலுல்லாஹை நேரடியாக சந்தித்திருக்க வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. சந்திப்பது மட்டுமல்லாமல் மரணிக்கும் தருவாயிலும் அவர் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். முஸ்லிமாக இருந்து ரசூலுல்லாஹை சந்திக்க வேண்டும். முஸ்லிமாக இருந்து அவர் மரணித்திருக்க வேண்டும். அவர்தான் சஹாபியாக இருக்க முடியும். அபூ தாலிப் யார்? அல்லாஹ்வுடைய தூதரோடு கூட இருந்தவர், ஆனால் இஸ்லாத்தை தழுவவில்லை. அவர் சஹாபியாக முடியுமா? ஒருபோதும் முடியாது. ஆக சகோதரர்களே, ஈமானுடைய நிலையில் ரசூலுல்லாஹை சந்தித்திருக்க வேண்டும். இதே போன்று ரசூலுல்லாஹுடைய மறைவிற்கு பிறகு சில பலவீனமான ஈமான் உள்ளவர்கள், பலவீனமான முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். அவர்கள் சஹாபியாக முடியுமா? முடியாது. ஆக சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹை சந்தித்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் மரணிக்கும் தருவாயிலும் அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இதுதான் இரண்டு நிபந்தனைகள் சஹாபிக்கு. ஆக சகோதரர்களே, சஹாபாக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். இது உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு கூட்டம் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய மாணவர்கள் சஹாபாக்கள் தான். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், ஹதீஸ் நூல்களிலே நாம் பார்க்கின்றோம், சஹாபாக்கள் இந்த வாய்ப்பை அவர்களுக்கு கிடைத்தது இது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்று உணர்ந்தது மட்டுமல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள். நாம் ஹதீஸ் நூல்களிலே படிக்கும் போது நமக்கு தெரிகிறது, சொல்லுகிறார்கள், ஸஹைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமையிலே இருந்தோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியாது என்று சொல்ல முடியும்? ஆயிரக்கணக்கிலே ஹதீஸை அறிவித்தவர், மிக அதிக அளவிலே ஒரு சஹாபி, ஒரு நபி தோழர் ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள் என்றால் அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொல்லுகிறார், லகத் ஸஹைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சினீன், நான் 3 வருடங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமையிலே இருந்தேன் என்று சொல்லுகிறார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு அசைவையும் நோட் செய்து நமக்கு அறிவித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடியிலே எந்த அளவிற்கு வெள்ளை முடி இருந்தது இதுவும் சொல்லி இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்கள் எப்படி நடப்பார்கள், எந்த நேரத்திலே சிரிப்பார்கள், எந்த நேரத்திலே கோபப்படுவார்கள், எல்லாவற்றையும்
சஹாபாக்கள் தன்னந்தனியாக எல்லாவற்றையும் நமக்கு முன்னால் எடுத்து வைத்திருக்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளவு மகத்தான ஒரு கூட்டம், ஒரு ஜமா, சஹாபாக்களை குறித்து குர்ஆன் சொல்லுகிறது, அறிமுகப்படுத்துகிறது. எப்படி பாருங்கள், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர், அல்லாஹ்வுடைய ரசூல். வல்லதீன மஅஹ், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. அவரோடு யார் இருந்தார்களோ, சுப்ஹானல்லாஹ், நபி தோழர்களை குறித்து இங்கு பேசப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பின் காரணமாக, தர்பியத்தின் காரணமாக பெரும் பெரும் சஹாபாக்களை உருவெடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்தை தொழுவதற்கு முன்பு அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சொல்லக்கூடியவர்கள் சொல்வார்கள், காட்டு விராடித்தனமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜமாஅத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பண்பட்டு அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள், எப்படி தர்பியத் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இதே போன்று பாருங்கள், தாபிஈன், சஹாபாக்களுக்கு அடுத்த நிலை தாபிஈன், இவர்கள் நபி தோழர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு வாழ்த்து சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் வஹி, இறைச்செய்தி எப்படி இறங்குகிறது என்று நீங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ்வை சந்தித்திருக்கிறீர்கள், முலாகாத் செய்திருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் சொல்லி சொல்லி பாராட்டுவார்கள், வாழ்த்து சொல்லுவார்கள். இதோ பாருங்கள், ஹஜ்ரத் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ், தாபிஈன், சயீத் இப்னு முஸையிப், இவர் இமாமுல் முஃபஸ்ஸிர், தஃப்சீர் விளக்க உரை ஆசிரியர். அவருடைய வாப்பா, அவருடைய தந்தை முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, சஹாபிய ரசூல் பர்ரா பின் ஆசிப் என்ற நபி தோழரை சந்தித்து சொல்றாங்க, தூபா லக ஸஹீத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உண்மையிலேயே மிகவும் பாக்கியம் மிக்கவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய, முலாகாத் செய்யக்கூடிய, அவர்களோடு தொழக்கூடிய, அவர்களோடு உட்காரக்கூடிய, அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்கூடாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலே நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் என்று சொல்லிவிட்டு இதோ சொல்லுகிறார்கள், மரத்தடிக்கு கீழே நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலே பைஅத் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததே என்று சொல்லுகிறார். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு தலைவர்! குர்ஆன் சொல்லுகிறது, அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ரசூலுல்லாஹ் யார் தெரியுமா? இதோ கேளுங்கள், குர்ஆன் சொல்லுகிறது, நம்முடைய உயிரை விட அதிகமாக நாம் ஒருவரை நேசிக்க வேண்டும் என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் ரசூலுல்லாஹை நேசிக்காமல், ரசூலுல்லாஹின் மீது அன்பு செலுத்தாமல் யாரும் இந்த முஸ்லிம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. பாமர முஸ்லிம், அவன் தொழுதாலும் சரி, தொழாமல் இருந்தாலும் சரி, அவருடைய கல்வியினுடைய ஏதோ ஒரு ஓரத்தில் நிச்சயமாக ரசூலுல்லாஹை குறித்து அன்பு, பாசம், காதல் இருக்கும். இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களை யார் எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியும்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரண படுக்கையில் இருக்கிறார், சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் ரத்தம் வயிற்றிலிருந்து வெளியிலே கொட்டிக் கொண்டிருக்கிறார். பால் வாய் மூலமாக ஊற்றினால் வயிற்று வழியாக வெளியே செல்கிறது. அந்த அளவிற்கு பலவீனமான ஒரு சூழல். அந்த நேரத்தில் கவலைக்கிடமாக இருக்கும் போது சொல்லப்படுகிறது, ஆறுதலான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? லகத் ஸஹித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஹ்ஸன்த ஸஹ்பதஹு. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வோடு தோழமை கிடைத்தது. அதுவும் எப்படிப்பட்ட ஒரு தோழமை தெரியுமா? இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் அரசியல்வாதிகளுடைய தோழமை அல்ல சகோதரர்களே, நம்முடைய உயிரினும் மேலாக. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருகிறது, சொல்லுகின்றேன், கேளுங்கள் சகோதரர்களே. நாமும் நம்முடைய ஈமானை பரிசோதனை செய்து பார்ப்போம். ஒரு முறை
என்னுடைய வாப்பாவும் உம்மாவும் அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் உங்களை என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு அதிகமாக நேசிக்கின்றேன் என்று சொல்லும்போது அதே உமரை பார்த்து என்ன சொன்னார்கள்? உங்களுடைய ஈமான் இன்னும் நிறைவடையவில்லை என்று சொன்னார்களே. அதற்கு பிறகு என்ன சொன்னார்கள்? நீங்கள் எப்போது வரைக்கும் தாய் தந்தையரை விட உங்களுடைய உயிரை விட என்னை நேசிக்காத வரை உங்களுடைய ஈமான் முழுமை அடையாது என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் கவலைக்கிடமாக இருக்கும் சமயத்திலே அங்கு சூழ்ந்திருந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், மிக சிறந்த ஒரு தோழமையிலே நீங்கள் இருந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இது மனசிலே ஆழமாக பதிய வேண்டிய வார்த்தை சகோதரர்களே. ثم فارقته وهو عنك راض. சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை விட்டு பிரியும் சமயத்திலே உங்களை பொருந்திக் கொண்டார்கள். உங்களை பொருந்திக் கொண்டிருக்கும் சமயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் துறந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்களா இல்லையா? அபூ ஜஹலும் உமர் இரண்டு பேர் இருந்தார்கள். இரண்டிலே ஒருவருக்கு இஸ்லாத்தை தழுவக்கூடிய வாய்ப்பை கொடு யா அல்லாஹ் துஆ செய்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு எவ்வளவு ஹிம்மத் செய்தார்கள், இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு உழைத்தார்கள். ஆக சகோதரர்களே, இப்படி கவலைக்கிடமாக இருக்கும் தருணத்திலே அங்கு சூழ்ந்திருந்த மக்கள் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லும் போது என்ன சொல்லி இருக்கிறார்கள் கேட்டீர்களா? கேளுங்கள் சகோதரர்களே, இதைத்தான் சொன்னார்கள். அஹ்சன்த சுஹ்பத. நிறைய விஷயங்களை சொன்னார்கள், அதிலே ஒன்று இது. ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமான நிலையில் இருந்தாலும் சரி அல்லது கஷ்டமான நிலையில் இருந்தாலும் சரி சஹாபாக்கள் ஒருபோதும் விட மாட்டார்கள். எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் சஹாபாக்கள் கூட இருப்பார்கள். ஏன்? அது போர்க்களமாக இருந்தாலும் சரி. பார்த்தோமா இல்லையா? ஒரு போரிலே அல்லாஹ்வுடைய தூதர் 4 நபி தோழர்களுடைய பெயரை சொல்லுகிறார். 4 நபி தோழர்களுடைய பெயர் சொல்லி இவர் முதலிலே மரணிப்பார், அடுத்தபடியாக இவர் மரணிப்பார் என்று சொன்னார்கள். எல்லோரும் தன்னுடைய நெஞ்சுக்கு மேலே எல்லாம் அந்த விஷயங்களை எல்லாம் ஆயுதங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வின் மீது கொஞ்சம் கூட அந்த ஆயுதங்களை படுவதற்காக வாய்ப்பு கொடுக்கவில்லை. எந்த அளவிற்கு நபி தோழர்கள் நேசித்தார்கள், அந்த அளவிற்கு அந்த நேசிப்பு, அந்த முஹப்பத் நம்முடைய கல்வியிலே இருக்கிறதா? இதுதான் நாம் பார்க்க வேண்டியது. சஹாபாக்கள் அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அவருடைய கல்வியிலே முஹப்பத் இருந்தது. நாமும் முஸ்லிம்கள் தானே, நாமும் இஸ்லாத்தை தழுவிருக்கின்றோம் தானே. நாம் வெறுமனே ரேஷன் கார்டிலும் ஆதார் கார்டிலும் பேருக்காக முஸ்லிமாக இருந்தால் இது நல்லதல்ல சகோதரர்களே. நாம் பிராக்டிகல் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இப்படி வாழ்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் அமல் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். காலையிலிருந்து இரவு வரைக்கும் எத்தனையோ செயல்களை செய்கின்றோம். அதிலே எத்தனை செயல்கள் ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி கொடுத்த சுன்னமாக இருக்கிறது, எத்தனை விஷயங்கள் மார்க்கத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இதோ பாருங்கள், மக்காவை விட்டு மதீனாவிற்கு புலம்பெயரக்கூடிய ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, எப்போதும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 12 மணி நேரம் இந்த நேரத்தில் எப்போதும் வெளியே வர மாட்டார்கள். அந்த நேரத்தில் ஓடோடி வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டினுடைய கதவை தட்டி சொல்லுகிறார்கள். ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் எப்போதும் இந்த நேரத்திலே வர மாட்டார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டிலே இருந்து வெளியே கிளம்பி, யா ரசூலுல்லாஹ் பி அபி அன்த யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ், என்ன விஷயம் சொல்லுங்க, ஏன் இவ்வளவு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். இவ்வளவு காலமாக நீங்கள் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டீர்கள், எத்தனையோ சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டீர்கள், இதோ அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து மிகப்பெரிய ஒரு நற்செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னார். என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும்போது சொன்னார்கள், ஹிஜ்ரத் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டார் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா?
இருக்கிறார்கள், என்ன கேட்டிருப்பார்கள்? என்ன கேட்டிருப்பார்கள்? இதோ பாருங்கள், ஹதீஸிலே வருகிறது, அஸ்ஸஹ்பா யா ரசூலல்லாஹ், அஸ்ஸஹ்பா, நான் உங்க கூட இருக்க விரும்புகின்றேன், இந்த பயணத்திலே நான் உங்க கூட இருக்க விரும்புகின்றேன். நான் இவ்வளவு நாட்கள் உங்களுடைய தோழமையில் இருந்தேன், ஆனால் இந்த பயணத்திலும் உங்க கூட தான் நான் இருக்க விரும்புகின்றேன். அது எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு எனக்கு பாரமாக இருந்தாலும் சரி, அதை தாங்கிக் கொள்வேன். ஆனால் உங்களுடைய தோழமையை விட்டு நான் வெளியே செல்ல மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன் என்று சொன்னாங்க. அந்த மஹப்பத் எங்கே சகோதரர்களே? சுப்ஹானல்லாஹ். இதோ பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த தருணத்திலே தான் அந்த ஒரு வசனம் இறங்குகிறது. கோயில் இருக்கும்போது லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான் என்று ஆறுதலான அந்த வசனம். இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களை குறித்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமை சஹாபாக்களுக்கு கிடைத்ததின் மூலம்தான் அவர்களுடைய அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் உயர்த்தப்பட்டது. நீங்கள் குர்ஆனிலே படிப்பதில்லையா? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன். இது சாதாரணமான பட்டம் கிடையாது சகோதரர்களே. இது ஏதோ முதலமைச்சரிடத்திலோ அல்லது பிரதமரிடத்திலோ வாங்கப்படுகின்ற பட்டம் அல்ல. இது அல்லாஹ்வால் சிறந்த ஜமாஅத்திற்கு, கூட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பட்டம். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டான், நீங்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு ஜமாஅத்தை குறித்து கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் இன்று பலர் இதே சஹாபாக்களை குறித்து துணிச்சலோடு பேசுகிறார்கள். இவர்களுக்கு எதிராக, இவர்களிடத்திலே இருந்த சின்ன சின்ன தவறுகளை வெளிப்படையாக சொல்லி சஹாபாக்களுக்கு எதிராக பேசுவதற்கு எப்படி மனசு வருகிறது? யாரெல்லாம் இப்படி பேசுகிறார்களோ, இந்த அளவுக்கு துணிந்து நடக்கிறார்களோ, அவர்கள் இந்த ஹதீஸை கேட்டு அமல் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், லா தஸுப்பு அஸ்ஹாபி. யாரையும் ஒரு முஸ்லிமை திட்டுவது மிகப்பெரிய ஒரு பாவம். ஆனால் யாராவது சஹாபாக்களை குறித்து திட்டுகிறார்கள் என்றால் இது அதைவிட மிகப்பெரிய கொடூரமான ஒரு பாவம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், குறிப்பிட்டு சொன்னார்கள், என்னுடைய தோழர்களை யாரும் திட்டாதீர்கள். முஹர்ரமுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஷியா என்ற ரவாஃபிதாக்கள், மார்க்கத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய இந்த ஜமாஅத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறித்து, ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து தவறாக பேசுகிறார்களா இல்லையா? இவர்கள் மீது சபிக்கிறார்களா இல்லையா? இவர்கள் மீது லானத் செய்கிறார்களா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ஜமாஅத் எப்படி நேர்வழியில் இருக்க முடியும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இது மிகப்பெரிய ஒரு பாவம். இதோ பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், ஃபலவ் அன்ன அஹதகும், உங்களில் ஒருவர் உஹது மலை அளவிற்கு தான தர்மங்கள் செய்தாலும் மா பலவ முத் அஹதிஹிம் வலா நஸீஃபா, ஒரு முத் அதனுடைய பாதி அளவிற்கும் ஈடாகாது. ஒரு முத் சின்னதுதான், ஒரு முத் 1 கிலோ கூட 2 கிலோ இருக்கும், அது கூட உங்களால் அடைய முடியாது என்று சொல்கிறார். ஒரு மலை, உஹது மலை எந்த அளவிற்கு பெருசாக இருக்கிறது பார்த்தீர்களா? மதீனாவிலே இருக்கிறார், ஏறத்தாழ 12-13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறார். அவ்வளவு பெருசா இருக்கு. அந்த அளவிற்கு நீங்கள் சதகா கொடுத்தாலும், எது தங்கம், தங்கத்தை நீங்கள் சதகா கொடுத்தாலும் சஹாபாக்களுடைய நிலையை, அந்தஸ்தை நீங்கள் பெற முடியாது என்று சொன்னார். ஆக சகோதரர்களே, சஹாபாக்களுடைய அந்தஸ்து இருக்கிறதே, அந்த தர்ஜா இருக்கிறதே, அது மிக உயர்ந்தது, அதை நம்மால் தொட முடியாது. அப்படிப்பட்ட சஹாபாக்களை குறித்து நாம் ஒருபோதும் தவறாக பேசக்கூடாது என்பதை நாம் நன்றாக மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் ஏன் சொன்னோம்? சஹாபாக்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த தோழமையை பயன்படுத்திக் கொண்டார்கள், வீணாக்கியதில்லை. எப்போதெல்லாம் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஏதாவது கேள்வி கேட்க வாய்ப்பு இருந்தால் உடனடியாக கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இன்று உலமாக்கள் இருக்கிறார்கள், அந்த உலமாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் உலமா வரஸத்துல் அன்பியா, மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசு என்று சொன்னார்கள். நபியிடத்திலே சஹாபாக்கள் எப்படி கல்வியை தேடி
அப்படி இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மூத்த மார்க்க அறிஞர்களிடத்திலே நாம் கல்வியை தேடுகின்றோமா? நாம் முஸ்லிம் என்று சொல்லுகின்றோம். நமக்கு தேவையான சட்டத்திட்டங்கள், நமக்கு தேவையான விஷயங்கள், மார்க்க அறிவுரைகள் சொற்பொழிவு வைத்தாலே வருவதில்லை. எப்படி உலமாக்களை தேடி நாம் செல்வோம்? நம்முடைய மொபைல் போனிலே ஆட்டோ கார் நம்பர் இருக்கிறது, டாக்ஸி கார் நம்பர் இருக்கிறது, இன்ஜினியரோட நம்பர் இருக்கிறது, டாக்டருடைய நம்பர் இருக்கிறது. மனசு தொட்டு சொல்லுங்கள் சகோதரர்களே, எத்தனை மார்க்க அறிஞர்களுடைய போன் நம்பர் நம்ம மொபைல்ல வச்சிருக்கோம். நமக்கு எந்த சட்டமும் தேவைப்படுகிறது இல்லையா? தேவைப்படுகிறது இல்லையா? அந்த அளவுக்கு நாம் எல்லா கல்வியும் கற்று வைத்திருக்கின்றோமா? சகோதரர்களே, உலமாக்களோடு தொடர்பில் இருங்கள். இது ஃபித்னாவுடைய காலகட்டம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஃபித்னாவுடைய காலகட்டத்தில் நீங்கள் இல்மோடு, கல்வியோடு, மார்க்க அறிஞர்களோடு நீங்கள் தொடர்பில் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். அல்லாஹ் உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். இதோ பாருங்கள், 1400 வருடங்களுக்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமை சஹாபாக்களுக்கு கிடைத்தது. நமக்கும் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். எப்படி என்று கேட்பீர்கள்? இந்த உலகத்திலே இல்லை சகோதரர்களே, மறுமையிலே நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதற்கான நிறைய வழிகளை, வாய்ப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். படிப்படியாக சொல்லுகின்றேன், கவனமாக கேளுங்கள். இதுதான் மிக முக்கியமான தலைப்பின் மிக முக்கியமான பகுதி. தூங்காதீர்கள் சகோதரர்களே. ஜும்ஆவுடைய நேரத்திலே, ஜும்ஆவுடைய பிரசங்கத்திலே நீங்கள் தூங்குகிறீர்கள் என்றால் நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும், நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று. அல்லாஹ்வுடைய விஷயங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு போதனைகளும் சொல்லப்படும் போது உங்களுக்கு தூக்கம் வருகிறது என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட முஸ்லிம்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தோழமை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக ரசூலுல்லாஹ்வை நேசிக்கின்றோம், ரசூலுல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம், ஆர்வத்தோடு இருக்கின்றோம் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய, நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்க வேண்டும். வார்த்தையால் சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ரபியுல் அவ்வலுடைய மாதம் வந்துவிட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் அதை சொன்னதில்லை. சகோதரர்களே, தவறான முறையிலே தன்னுடைய அன்பை, பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் அமல் செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையான நேசிப்பார்கள். இதோ பாருங்கள், ஒரு நபி தோழர், ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு கேட்கிறார். என்ன கேட்கிறார்கள்? அன் ரஜுல மின் அஹ்லில் பானியா அன்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் யா ரசூலுல்லாஹ் மதா ஸாஅ காயிமா. என்ன கேட்கிறாங்க? ஒரு கிராமவாசி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே கேள்வி கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் மறுமை நாள் எப்போது வரும் என்று. இது எப்படிப்பட்ட ஒரு கேள்வி தெரியுமா? இப்போது போர் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். இஸ்ரேல் நம் மீது எப்போது அந்த ராணுவத்தை, அந்த ஆயுதங்களை எல்லாம், அந்த போர் விஷயங்கள் அனைத்தும் எப்போது என் மீது தொடுவான், அந்த பாம் எப்போது என் மீது போடுவான் என்று யாராவது கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை குறித்து நாம் எப்படி பதில் அளிக்குமோ, எப்படி ரியாக்ஷன் செய்வோமோ அப்படித்தான் ஒரு பதில். ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்தார்கள்? சாதாரண ஒரு வார்த்தை, அரபு மொழியிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இது சபிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. சொன்னார்கள், ஒயிலன், நீ நாசமாகட்டும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார், கேட்டார்கள், ஒமா அடச்சலமா, இதற்காக நீ என்ன தயாரிப்பு செய்திருக்கிறாய்? இவ்வளவு துணிச்சலோடு கேட்கிறாயே. ஒரு கிராமவாசி அவர்களிடத்தில் ஈமான் அதிகமாக இல்லை, இப்போதுதான் இஸ்லாத்தை தழுவியிருந்தார், கேட்டு விட்டார். ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்கும் போது அவர் பதில் என்ன சொன்னார்கள்? என்னிடத்தில் எந்த ஒரு தயாரிப்பும் இல்லை, ஆனால் ஒன்றை தவிர என்று சொன்னார். அந்த ஒன்று என்ன சொன்னார்கள்? என்னுடைய கல்விலே. என்ன சொன்னார்கள்? என்னுடைய கல்விலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் குறித்து அந்த நேசிப்பு, அந்த முஹப்பத் இருக்கிறது. நான் என்னுடைய கல்விலே, மனசில் இருந்து நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கின்றேன் என்று சொன்னார். இதை தவிர என்னிடத்திலே மிகப்பெரிய அமல்கள் எல்லாம் எதுவும் இல்லை என்று சொன்னார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலே சொல்லுகிறார், இன்னக மஅமன் அஹ்பப்த. இது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்கள் முழு உரையிலிருந்து எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்லவில்லை என்றாலும் இந்த வார்த்தையை ஜும்ஆவிலிருந்து எடுத்துச் செல்லுங்கள். என்ன சொன்னார்கள்?
நீங்கள் இந்த உலகத்திலே யாரை நேசிக்கிறீர்களோ, யாரின் மீது முஹப்பத் வைத்திருக்கிறீர்களோ, கவனமாக கேளுங்கள், மறுமையிலே நீங்கள் அவர்களோடு தான் எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்னார். கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்க்கலாமா? நம்முடைய கல்விலே யாருடைய முஹப்பத் இருக்கிறது? எந்த அரசியல் தலைவருடைய முஹப்பத் இருக்கிறது? எந்த விளையாட்டு வீரருடைய முஹப்பத் இருக்கிறது? ஆக சகோதரர்களே, நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நாம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்று சொல்லுகின்றோமே, ரசூலுல்லாஹ்வை குறித்து எந்த அளவுக்கு நம்முடைய கல்வியிலே முஹப்பத் இருக்கிறது என்றால் அமலிலே காட்டுங்கள் சகோதரர்களே. வாய் ரீதியாக சொல்லாதீர்கள். வாய் ரீதியாக ப்ரூவ் செய்வதற்கு எந்த இதுவும் இல்லை. ஆனால் அமல் ரீதியாக நாம் ப்ரூவ் செய்ய வேண்டும். இந்த செய்தி சஹாபாக்கள் மத்தியிலே சொல்லும்போது மற்ற சஹாபாக்களும் கேட்டார்கள், நாங்களும் அப்படித்தானா? நாமும் யாரை இந்த உலகத்திலே நேசிக்கிறோமோ அவர்களோடு தான் எழுப்பப்படுவோமா என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம். ஒரு நபி தோழர் சொல்றாங்க, யார் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்களோ அவங்க சொல்றாங்க, ஃபஃபரிஹ்னா யௌமஇதின் ஃபர்ஹன் ஷதீதா. இன்றைய நாள் நாம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்தோமோ அந்த அளவிற்கு வேறு எந்த நாளும் நாம் மகிழ்ச்சி அடைந்ததில்லை. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வை தோழமை கிடைத்தது. அவர்களுடைய கண்ணோட்டம் எல்லாம் என்ன? மறுமையிலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் எழுப்பப்படுவோமே என்ற சந்தோஷம், சுப்ஹானல்லாஹ், அந்த மகிழ்ச்சி, அதை கொண்டாடினார்கள். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய அமல் ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும். நாம் குர்ஆனிலே படிக்கின்றோமா இல்லையா? எத்தனையோ இடங்களிலே குர்ஆன் சொல்லுகிறது. ஏன் ஜும்ஆவுடைய குத்பாவிலும் போதப்படுகின்ற ஒரு வசனம், "வமன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா." எத்தனையோ பேருக்கு இந்த வசனம் மனப்பாடம் இருக்கிறது. எவர்கள் எல்லாம் அல்லாஹ்வையும் தூதரையும் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் தான் மகத்தான வெற்றியை பெறுவார்கள். மேலும் குர்ஆன் சொல்லுகிறது, எவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹ்வோடு எழுப்பப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ், உண்மையிலேயே நாம் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினோமேயானால் நிச்சயமாக நாம் ரசூலுல்லாஹ்வை மறுமையிலே பார்க்க முடியும், சந்திக்க முடியும், பேச முடியும், கௌசர் தடாகத்தில் இருந்து தண்ணீரை குடிக்க முடியும். இன்று எத்தனை பேர் அதற்கான ஆசையும் ஆர்வத்தையும் மனசிலே வைத்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. சகோதரர்களே, எத்தனையோ பேருக்கு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் நாம் இன்று ஒரு முடிவெடுத்து அமல் செய்தோமேயானால், முயற்சி செய்தோமேயானால் நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தோழமை நிச்சயமாக கிடைப்பதற்கு 100% வாய்ப்பு உண்டு. இது ஒரு மூன்றாவது ஒரு அமல் நாம் செய்ய வேண்டியது. ரபியா பின் கஅப் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வை ஹித்மத் செய்யக்கூடியவர், பணியாளர், அவர்களுடைய ஹித்மத்தை பார்த்து, அவருடைய பணிவிடையை பார்த்து ரசூலுல்லாஹ் அவர்கள் முஹப்பத்திலே கேட்டார்கள், கேளுங்கள் ரபியாவே, உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்று சொன்னார்கள். பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அந்த சஹாபி என்ன கேட்டார்கள் தெரியுமா? நாம் உதாரணத்திற்காக அவர் செல்வமும் கேட்டிருக்கலாம், காசு பணம் கேட்டிருக்கலாம், பதவி கேட்டிருக்கலாம், பெரிய பொறுப்பு கேட்டிருக்கலாம். எதுவும் கேட்கவில்லை. மாறாக என்ன கேட்டார்கள்? ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டால் ரசூலுல்லாஹ் அவர்கள் கொடுக்க மாட்டார்களா? காசு பணம் ஒருவேளை கேட்டிருந்தார், கொடுத்திருக்க மாட்டார்களா? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா விஷயத்தையும் விட்டுவிட்டு வீட்டில் இருந்த அத்தனை பொருட்களையும் எடுத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியிலே வைத்தார்களா இல்லையா? கேட்கும் போது என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் வீட்டிலே விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். ஏன்? ஒருவேளை இந்த நபித்தோடும் செல்வத்தையும் காசு பணத்தையும் கேட்டிருந்தால் கொடுத்திருக்க மாட்டார்களா? கண்டிப்பாக கொடுத்திருப்பார்கள். இருந்தாலும் என்ன கேட்டார்கள்? இதோ பாருங்கள், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah. யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே உங்கள் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மறுமையில் உங்கள் கூட இருப்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன், அதை கேட்கின்றேன் உங்களிடத்தில் என்று சொன்னார். சொர்க்கத்திலே உங்கள் கூட தங்கி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இந்த உலகத்திலே கிடைத்தது மட்டுமல்லாமல் மறுமையில் உங்கள் கூட தான் நான் இருக்க விரும்புகின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர், சரி வேற விஷயம் கேளுப்பா அப்படின்னு சொல்றாங்க.
மறுபடியும் அதே கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர்! எந்த அளவிற்கு முஹப்பத்தும் நேசிப்பும் இருந்தது என்பதை நம்மால் இந்த ஹதீஸ் உணர்த்த முடிகிறது. ரசூலுல்லாஹ் அவர்கள் சரி அப்படியா இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னாங்க. என்ன? ஃபஅஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரத்தி ஸுஜூத், நீங்கள் அதிகமாக நஃபிலான தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக இருங்கள், மறுமையிலே என்னுடைய தோழமை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ்வோடு சொர்க்கத்திலே இருக்க விருப்பப்படுகிறீர்களா? இந்த உலகத்தில் அதிகமாக நஃபிலான தொழுகையை தொழுங்கள் சகோதரர்களே. மனசு தொட்டு சொல்லுங்கள், நஃபிலான தொழுகை எல்லாம் தொழுவதற்கு நமக்கு நேரம் இல்லை, ஃபரதான தொழுகையை நாம் தொழுவதில்லை. எத்துணை இன்று இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் எத்துணை பேர் இன்று ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாஅத்தோடு தொழுதிருக்கிறீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, ஜமாஅத்தோடு தொழவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை, நேரத்தோடு கவா செய்யாமல் அதாவது வீட்டிலாவது தொழுதிருக்கிறீர்களா? இது ஃபரத் கடமையான தொழுகை. முதலாக மறுமையிலே கேட்கப்படுகின்ற கேள்வி இது. இதிலே நாம் அலட்சியமாக இருக்கின்றோம் என்றால் எப்படி நஃபிலான தொழுகை எல்லாம் தொழ முடியும்? இந்த அமல் நாம் செய்யவில்லை என்றால் எப்படி ரசூலுல்லாஹை பார்க்க முடியும், கூட இருக்க முடியும், தோழமை கிடைக்கும்? சகோதரர்களே, நான்காவது ஒரு அமல் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதிகமாக ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும், அதிகமாக தரூத் சொல்ல வேண்டும். குறிப்பாக இன்றைய ஜும்ஆ தினத்திலே அதிகமாக தரூத் ஓத வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அவுலன் நாஸி பி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், நிச்சயமாக இந்த உலக மறுமையிலே எனக்கு மிகவும் நெருக்கமாக எவர்கள் இருப்பார்கள் தெரியுமா? யாரெல்லாம் என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்கிறார்களோ, தரூத் ஓதுகிறார்களோ, அவர்கள் தான் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று எவ்வளவு கஞ்சத்தனமாக செயல்படுகின்றோம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் சொன்னதற்கு பிறகு அதை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய நம்மால் முடியவில்லை என்றால் நாம் எப்படிப்பட்ட முஸ்லிம்கள்? இதை இவர்களை குறித்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உலகத்தினுடைய மிகப்பெரிய கஞ்சன் என்றால் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் சொன்னதற்கு பிறகு எவர் தரூத் ஓதவில்லையோ, ஸலவாத் ஓதவில்லையோ அவன் மிகப்பெரிய கஞ்சன் என்று சொன்னார். நாம் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலோட்டமாக மேலும் 3 விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்கின்றேன். 5வது ஒரு அமல் நம்மிடத்திலே அஹ்லாக், நல்ல பண்புகள் இருக்கு, நல்ல பழக்க வழக்கம் இருக்கு. நாம் நம்முடைய தாய் தந்தையரிடத்திலே பழகும் போதும் சரி, பிள்ளைகளிடத்திலே பழகும் போதும் சரி, பெரியவர்களிடத்திலே நடந்து கொண்டாலும் சரி, நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் இபாதத்திலே ஓரளவிற்கு நல்ல இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் குடும்பல் வாங்கலிலே, முஆமலாத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொல்வதற்கு நாம் கூச்சுகிறோம். அல்லாஹு அக்பர்! மிகவும் மோசமான நிலையிலே இருக்கின்றோம். கடன் வாங்கினால் நேரத்தோடு கொடுப்பதில்லை. எத்துணை தவறான முறையிலே நடந்து கொள்கின்றோம். நல்லொழுக்கம் என்பது ஏதோ ஒரு இடத்திலே பார்க்கும் அளவிற்கு இன்றைய காலகட்டத்திலே முஸ்லிம்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். 6வது ஒரு விஷயம், அனாதைகளை அரவணைக்க வேண்டும். அனாதைகளை அரவணைக்க வேண்டும். இந்த ஒரு அமல் ரசூலுல்லாஹ்வோடு உங்களுக்கு மிகவும் நெருக்கமாகின்ற ரசூலுல்லாஹ்வோடு நீங்கள் தொடர்பில் இருக்கின்ற ரசூலுல்லாஹ்வோடு மறுமையிலே சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்றால் அனாதைகளை அரவணைப்பது என்று சொன்னார். என்ன சொன்னார்கள்? அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி கஹாதைன், இப்படி சைகை செய்து சொன்னார்கள். நானும் அனாதைகளை அரவணைக்க கூடியவரும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று சொன்னார். இந்த அளவிற்கு நெருக்கமாக இருப்போம் என்று சொன்னார். அல்லாஹ் காசு கொடுத்திருக்கின்றான், செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றான் என்றால் அனாதைகளை அரவணையுங்கள் சகோதரர்களே. வீட்டிலே கொண்டு வந்து உங்களால் பராமரிக்க முடியவில்லை என்றால், ஆனால் அனாதை இல்லங்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். காசு கொடுங்க, டொனேஷன் கொடுங்க, அங்கே தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யுங்க, அதுவும் கிடைக்கும். கடைசியாக நாம் ஏழையாக இருக்கின்றோம், நம்மிடத்திலே காசு பணம் எதுவுமே இல்லை என்றால் கடைசியான ஒரு தீர்வு என்ன தெரியுமா? துஆ செய்வது. ரசூலுல்லாஹ் அவர்கள் அதுவும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத் வ நஈமன் லா யன்ஃபத் வ முராஃபகத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அஅலா ஜன்னாத்தில் குல்த். இந்த துஆவிலே 3 விஷயங்கள் இருக்கின்றது. அதிலே முதலாவது என்ன தெரியுமா? யா அல்லாஹ்,
இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு ஒருபோதும் என்னை முர்த்ததாக்கி விடாதே. முர்த்ததா என்ன? மார்க்கத்தை விட்டு வெளியே செல்வது. இந்த ஒரு நிலையை எப்போதும் எனக்கு ஏற்படுத்தி தராதே என்று கேட்பது முர்த்ததாக்கி விடாது என்று நாம் பார்க்கின்றோமா இல்லையா? காசிற்காக, பணத்திற்காக, காதலிற்காக மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று வேறு ஒரு சமுதாயத்திலே திருமணம் செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் நாம் பார்க்கின்றோமா இல்லையா? இதை குறித்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஸ்பிஹு முஃமினா வ யும்சி காஃபிரா. காலையிலே முஃமினாக இருப்பான், மாலையிலே அவன் காஃபிராகி விடுவான். இதுதான் அது ஃபித்னாவுடைய காலம். சகோதரர்களே, மனசிலே ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். ஃபித்னாவுடைய காலகட்டத்திலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஃபித்னாவுடைய காலம். ஈமான் பறி போய்விட்டால் என்றால் எந்த வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. ஈமானை பலப்படுத்த வேண்டிய ஒரு தருணம் இது. ஈமானை சுய பரிசோதனை செய்ய பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. ஹை லாஸ்ட் துஆ என்ன? அது மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கின்றோம். ரசூலுல்லாஹ் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார், யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ரசூலுல்லாஹ்வுடைய தோழமை கேட்கின்றேன். யா அல்லாஹ், எனக்கு ரசூலுல்லாஹ்வோடு கூட இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு தா யா அல்லாஹ் என்று கேட்பேன். அஸ்அலுக முராஃபகதக ஃபி அஅலா ஜன்னாத்தில் குல்த். சகோதரர்களே, இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்னவெல்லாம் வழிகளை சொல்லிக் கொடுத்தார்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய தோழமை கிடைப்பதற்கு என்னவெல்லாம் வழிகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ, அதை அனைத்தும் அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது அருள் செய்வாராக. இந்த பயானிலே எதுவெல்லாம் நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலிலே எனக்கும் பிறகு உங்கள் அனைவருக்கும் தரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூரண உடல் ஆரோக்கியத்தை தருவானாக. இந்த உலகத்தில் யாரெல்லாம் மறைந்து விட்டார்களோ, வஃபாத்தாகி விட்டார்களோ, அவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பிரத்யேக அருளினால் அவரை மன்னிப்பாராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குற்றத்தை, நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நம் மீது கிருபை செய்வாராக. பிராக்டிகல் முஸ்லிமாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வாராக. மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவாராக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.